மக்களே, வெல்கம் டு ஆர்கேசிஓசி. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா TH15 TH16 நம்ம போட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இப்போ புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். எப்படின்னா TH15 TH18 எந்தமாரி நம்ம வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எப்படி நம்ம அப்கிரேடு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஒரே ஒரு ஆசை, லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து எப்படியாவது வந்து TH 15 அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் எல்லாமே வந்து 1 ஹவரில் வர போகிறாங்க எல்லாருமே. ஸோ என்னென்ன அப்கிரேட் போட போகிறேங்கிறத நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் இமீடியட்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டர் போர்ஷன், ஏன்னா 1 ஹவர் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வந்து எல்லாத்தையும் எல்லா பில்டரும் வரதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக, அந்த ஒரே வீடியோவில் காட்டுறதுக்காக பில்டர் போர்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னலாம் நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்போது கோல்டு கோஸ்ட்டு முடிய போகுது. ஸோ அந்த பர்பஸ்னால தான். ஏன்னா கோல்டு கோஸ்ட்டு இப்போ 40% ஆஃபரில் இருக்குது. ஸோ அதனால் கோல்டு கோஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் என்னென்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கேட்டர் ஷாட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள் 2 ஸ்கேட்டர் ஷாட்டு, ஈகிள் அட்லரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து உடனே அப்டேட் ஆகிடும். ஏன்னா நான் ஹேமர் வச்சுருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இதை வந்து நான் நாளைக்கு வந்து அப்டேட் போட்டுருவேன் லேபரேட்டரி. ஸோ இதுதான் மாஸ்டர் பிளானில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணிவிடுவோம், அப்புறம் அட்டாக் போவோம். ஸோ மீன் டைமில் வி வில் செக். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு 2 நிமிஷத்தில் வர போகிறானுங்க. ஸோ என்கிட்ட லூட் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த லூட்டை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த லூட்டை எனஃப். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா TH15 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நம்ம ஒரு தடவை T16 நம்ம T16 அட்டாக்கை மேக்ஸிமம் வச்சு நம்ம வந்து TH15 அடிக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து CWL என்ன வந்திருக்கு அப்படின்னா 15 தான் வந்திருக்கு. ஸோ நோ இஷ்யூ. ஸோ TH15 நம்ம அடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணிட்டோம்னா எல்லாமே பூஸ்ட் ஆகிடும். ஸோ பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பூஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக TH16 வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். TH ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஒரு பில்டர் வந்துட்டான். இன்னும் அப்கமிங் பில்டர் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நான் பில்டர் அன்லாக் பண்ண போகிறேன். ஓகே, TH16 அன்லாக் பண்ணியாச்சு மக்களே. ஓகே, TH16 செலிப்ரேட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஒரு லைவில் TH17 18 போட்டிருக்கோம். அந்த லைவ் வேணால் நான் பின் பண்ணுறேன் ஐ செக்ஷனில். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? சரி, எனக்கு இந்த TH16 போயாச்சு. இங்கே பாருங்கள், 2 பேர் வந்துட்டான். அப்கமிங்கில் ஆள் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பில்டர் போர்ஷனும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனே நம்ம அப்கிரேட் போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இதில் 10 ஹவர்ஸ் இருக்கான் இல்லையா? ஸோ அவனை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட முடியாது. அந்த 10 ஹவர்ஸ் வந்து இருக்கிறவனை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா லேபரேட்டரிக்கு. அது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கோஸ்ட் ஓப்பன் ஆகுது. அப்புறம் வந்து மினி ஸ்பாட்லைட் வருது. ஸோ அதனால் வந்து நம்மளோட ஒரு ஜெம்மு வேறு ஓப்பன் ஆகுது. சும்மா கண்டிப்பாக நாளைக்கு அது எப்படி பில்டர் போர்ஷன் வச்சு சீக்கிரம் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஓகேவா? பேக்ரவுண்டு கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், சாரி. அதை நான் எரேஸ் பண்ணியே போடுறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த இதை அப்டேட் பண்ணிட்டோம் டவுன் ஹாலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் வந்து பார்த்தோன்னா ஈகிள் அட்லரியை அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் TH17 ஈகிள் அட்லரி இருக்காது. ஸோ இதுதான் லாஸ்ட் லெவலு. ஸோ ஈகிள் அட்லரி 5 டேஸ் காட்டுது, 9 டேஸ்க்கு. ஸோ இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்ட்டு தான் நான் ஈகிள் அட்லரியை போட்டுவிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கேட்டர் ஷாட் போட போகிறேன். ஓகே, ஸ்கேட்டர் ஷாட்டு கன்ஃபார்ம்டு போட்டாச்சு. ஸோ அடுத்த பில்டர் வந்துட்டான். அடுத்த பில்டர் வரும்போது என்கிட்ட வந்து இது இல்லை. பட் ஆனால் அதை நான் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு சிம்பிளாக இந்த இதை அப்டேட் போடுறேன். ஸோ அப்கமிங்கில் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் வந்துடுவான். அதுக்குள்ளே நான் போயிட்டு லூட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்கிட்ட இருக்கிற லூட்லாம் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓ மை காட், இதுவே யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அடுத்தது ஒருத்தன் வரான் இல்லையா, அவனை வந்து இந்த ஸ்கேட்டர் செட் அப்டேட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தன் வருவான் இல்லையா. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 பில்டர் இருக்கான். ஸோ ஒரு பில்டரு வந்து ஈகிள் அட்லரி யூஸ் பண்ணிட்டேன், ஒரு பில்டர் ஸ்கேட்டர் செட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன், ஒரு பில்டரை வந்து லேபுக்காக ஒதுக்கி வச்சுட்டேன், ஒரு பில்டர் வந்து நம்ம நார்மலாக இதுக்கு அப்டேட் பண்ணி வச்சுக்குவோம், ஒரு பில்டர் ஸ்ப்ரிங் ட்ராப்பு, ஒரு பில்டர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ அந்த பில்டர் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் வால்லாம் அப்டேட் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் சிலது நம்ம வாங்க வேண்டியது இருக்கும், டிஃபென்ஸு. இதெல்லாம் வந்து 4 டேஸ் ஆக்சுவலி.
ஸோ இதுவுமே வந்து டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே இது 4 days தான் எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று வந்து நம்ம மல்டி ஆர்ச்சரி டவர் இல்லாட்டி ரெக்கோச்செட்டு கேனன் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போமா. ஆமாம், மல்டி ஆர்ச்சர் ரிக்கோச்செட் கேனன். ஸோ இப்போ 2 பில்டர் வரான் இல்லையா, அவனை வந்து மல்டி ஆர்ச்சர் ரிக்கோச்செட் கேனனும் வாங்கிட்டோம்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கு வந்து நமக்கு வந்து லூட்டு வேணும். ஓகேவா. ஸோ 2 பில்டர் வரான், 3வது பில்டர் விசா டவர். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கேட்டர் செட்டுக்கு யூஸ் பண்ணிப்பான். ஸோ மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம ஆல்ரெடி. ஸோ நம்ம இப்போ அட்டாக் போகும், நமக்கு வந்து லூட் வேணும். லூட்டுக்கு வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ வந்து க்ளோன் ஸ்பெல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் யூஸபுளாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பேக்ரவுண்டு கொஞ்சம் அன்னேம்டு நாய்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம முக்கியமான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணும் போது தான் அந்தமாரி நாய்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணி எலிமினேட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அட்டாக் இது போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் அது போட முடியுமான்னு தெரியல. ஓகே, எனிகோ நம்ம வந்து TH15 லாஸ்ட்டாக ஒரு தடவை அடிச்சிருவோம். இதுக்கப்புறம் TH16 தான் அடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக TH15 அடிச்சிருவோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு TH15 இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ ஓகே, லெட் வி செக். இது நம்ம 3 ஸ்டார் எடுக்க மாட்டேன், வரல. CWL அதுக்கேற்ற மாதிரி போட்டலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் போடுறேன். இந்த ஆசிவாக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டுருப்போம் ரெகுலராகவே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து TH16 வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மாற்ற போகிறோம். என்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரோம் அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்ப்போம். ஓகே ஓகே, உள்ளார போகலாம். ஆசி ஓகே ஓகே, டவுனாலே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஆளு. ஸோ டவுனால் முடிச்சிருவானா? ஓகே, டவுனாலே முடிச்சிட்டான் ஆளு. ஸோ ஓகே, மேக்ஸிமம் நம்ம தேவையானதான் அவனை ரெடி பண்ணான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓ மை காட் காய்ஸ், நான் இதை பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க, யாராவது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்களா? நான் பண்ணிட்டேங்க. சார் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே பலூன் எடுத்து போகிறேன். இது தெரியல வந்து 3 ஸ்டார் எடுப்பேனான்ட்டு. லெட் வி செக். 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் விடக்கூடாது. ஏன்னா நான் லாஸ்ட் அட்டாக் இது என்னோடது. ஃபெயிலியர் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து மேக்ஸில் இருக்குது, குயின் எல்லாமே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிட்டே இருந்தேன் அட்டாக் போகும்போது வந்து நம்ம மாற்றிடணும் அப்படின்ட்டு. ஸோ பலூன் வச்சு நான் வந்து 3 ஸ்டார் எடுப்போம்னு நினச்ச கூட வரல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தெரியாமல் பலூன் எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், ஏதோ 3 வந்து இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு அன்வான்டாக சவுண்டு வருது நம்ம வீடியோ கிரியேட் பண்ணும்போது தான். சாரிங்க. ஓகே, இப்போ இந்த டைம்லேயும் யாரும் ரெக்வஸ்ட்டு கேட்குறாங்க, நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே, நமக்கு வந்து ஒன்று வந்துருச்சு. ஸோ வந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கேட்டர் செட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து பார்த்தோன்னா 2 இது மெர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து 2 ஆர்ச்சர் டவர் மெர்ச் பண்ணிடுவோம். கண்டிப்பாக இது மெர்ச் பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். ஸோ நம்ம அப்புறமே லே அவுட்டையும் மாற்றிடுவோம். ஸோ லேஅவுட் மாற்றின லேஅவுட்டை உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில். இதெல்லாம் நான் எப்படி சீக்கிரம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம இந்த CWL முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட 19 மினிட்ஸில் வர போகிறான். பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து லூட் இல்லை. பட் ஆனால் லூட்டு நம்ம போய் அடிக்கணும். லூட்டை போய் அடித்தோம்னா நம்ம 4 இன்ட்டு நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெனிஃபிட்டு நமக்கு. இப்போது லூட்டும் கிடச்சிரும் ஆல்மோஸ்ட்டு. ஸோ பயப்பட தேவையில்ல. ஒரு நிமிஷம், 15 இது நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ லூட் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி பலூன் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா, எனக்கு 8 மணி நேரத்தில் வந்து நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இது இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ காலைல பார்ப்பீங்க. பார்க்கும்போது இந்த இது இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே, எனக்கோ உங்களுக்கு வந்து லூட் எடுக்கிறது ஈஸி தான். பட் ஆனால் அந்த டைமிங்க்கு எடுக்கிறது தான் மேட்ரு. அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்லாம் கேலண்டரில் இருக்காது, நம்ம தனியாக பார்த்தோம்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தமாரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பலூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இட்டி யூஸ் பண்ணுவாங்க, சூப்பர் இட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கோல்டு கோஸ்ட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அதனால் கோல்டு கோஸ்ட்டும் முன்னாடியே போட்டுறேன். ஏன்னா வந்து இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தோன்னா டார்க் எலிக்சர். இது வந்து பார்த்தோன்னா நார்மல் எலிக்சர் முடிஞ்சோன்னா டார்க் எலிக்சர் வரும்.
ஸோ டார்க் எலிக்சர் நமக்கு வரும்போது மோஸ்ட்லி நம்ம ஹீரோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் அப்டேட் போட முடியுமோ அதெல்லாம் அப்டேட் போட்டுருங்க. மோஸ்ட்லி 5 நாளைக்குள்ளே தான் இருக்கும் அதனால். ஸோ இப்போ நான் இதை போயிட்டு கிளைம் பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையானது கிடச்சிரும். ஸோ அடுத்தது ஒரு பில்டர் இப்போ வரான், 2 பில்டர் வரான். அதில் ஒரு பில்டருக்கு தேவையானதை கொடுத்துடலாம். ஒரு பில்டருக்கு நான் தேவையானது எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியல. என்ன வாங்க போகிறேன்னா இப்போதைக்கு இதில் 3 இருக்குது. ஸோ ரிகோச்செட் கேனன் வாங்கிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ரிகோச்செட் கேனன் வாங்கிடலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, ரிகோச்செட் கேனன் அப்டேட் போட்டுருவோம். ஓகே, ஸோ ரிகோச்செட் கேனன் ரெடி பண்ணிட்டான். ஸோ ரிகோச்செட் கேனன் இங்கே கொண்டு வந்து வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டர் ஃப்ரீயாக இருக்கான். ஸோ அந்த பில்டர் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவனை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவனை வந்து ஏதாவது ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிப்போம் கண்டிப்பாக. எதுக்குன்னா ஏதாவது சிம்பிளாக ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம வந்து போடுற பூஸ்ட் வேஸ்ட் ஆகாது. அதுக்குள்ளே நம்ம லூட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ 4 பில்டர் இருக்கான். லூட் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து இன்னும் யார் இருக்கா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. நமக்கு 2 பில்டர் வேணும். ஓகே, இது 2 நம்ம லேட்டராக கூட அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இந்த கோல்டு கொஸ்ட்டுக்கு வந்து இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. பட் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் ஆனால் இது உண்மையிலுமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உண்மையிலுமே இது வந்து 4 டேஸ் தானா இல்லை 8 டேஸ் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நார்மலாக எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே, பாதி நாள் முடியுதுன்னா அது பெனிஃபிட் தானே நமக்கு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவே வேறு ஃபில் ஆகிட்டான். ஓகே, வாலாக தான் அப்டேட் போட்டிருக்கலாம், மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, வால்மே வந்து ஆஃப்லாம் கிடையாது, ஃபுல்லாக தான் காட்டுது. மேபி 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வால் மேபி அப்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து ஆல்ரெடி 10 மணி நேரத்தில் ஒரு பில்டர் வரான். ஸோ இந்த பில்டரை வந்து நான் லேபரேட்டரிக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பில்டரை தான் நான் வந்து இப்போதைக்கு இந்த ரெக்வஸ்ட் கேனனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம போவோமா அட்டாக்கு? ஏன்னா இப்போ ரெக்வஸ்ட் கேனனுக்கு நமக்கு வந்து லூட்டு தேவைப்படுது. ஓகே, எந்த இதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிக்கணும் நம்ம. செக் அது நமக்கு வந்து இந்த இது லோன் இது நமக்கு வந்து லோன் இருக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் தான் மோஸ்ட்லி. ஸோ இந்த டைமில் வந்து மோட்டர் ஆன் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பிரச்சனை தான் கைஸ். ஏதாவது நம்ம புதுசாக ரெடி பண்ணுற மாதிரி பிரச்சனை தான் வருது. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். லெட் சி இங்கே வருங்க, நம்மளோட எல்லா லூட்டுமே ஃபில் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஓகே, லூட்டு தேவையான லூட் எடுத்துட்டோம். அதுக்குள்ளே வந்துருவான்னு நினைக்கிறேன். ஒரு நவருக்கு முடியறதுக்குள்ள அதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம மோஸ்ட்லி. பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. 7 லட்சம் தான் போதும், நம்ம வந்து அடுத்த அப்டேட் போட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் இதோ. ஓகேவா? இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. இது சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கும் நமக்கு. நம்ம ஏதாவது அப்டேட் போடும்போதோ நம்ம ஏதாவது வீடியோ ரெடி பண்ணும்போது தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓ மை காட், 25 லட்சம் கிடைக்குது மாய்ஸ். விடுவேனா? அவன் சுட தண்ணியிலேயே கையை விடுவான், சும்மாவா விடுவான். அந்த டைலாக் தான் நம்ம பயப்படைங்க விடுவாங்களே, அந்த டைலாக் தான் போட போகிறேன். கண்டிப்பாக வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் எல்லாமே எடிட் பண்ணுற நாய்ஸ்லாம் வந்துடும், கிளியர் பண்ணிடுவேன். கிளியர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். லெட் பார்ப்போம். லாவா லோன் நம்ம வந்து பலூன் வந்து அதுவும் இந்த இதில் யூஸ் பண்ண பாருங்க, எப்படி கொப்பேன் கைட்டாக பாருங்க. க்ளோனு இது பயங்கர க்ளோனு. எப்பா அங்கே என்னாச்சு? அங்கே ஆல்ரெடி ஒரு பில்டர் வந்துட்டு இருக்கான். ஆல்ரெடி அந்த பில்டர் வரதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ண நினச்சேன். பில்டர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பில்டர் டைமிங் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருவோம். ஓகே ஆல்மோஸ்ட் வந்து பில்டர். சரி, இவனை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு போட்டுருவோம். 2 ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பான், 20 நிமிஷம் மேலே எடுத்துவான். அதாவது சிம்பிளாக ஓகே 30 மினிட்ல போகிறோம். சீக்கிரம் வருவான். அந்த 7 ஹவர்ஸ் வரணும் வந்து நம்ம சிம்பிளாக வந்து வால் அப்டேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஓகே, ஐ திங்க் கன்வெர்ட்டருமே இப்போ இருக்க மாட்டான். 30 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்டாக் பண்ணால் நமக்கு கிடைச்ச லூட்டு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா லூட் அடிக்கிறதா வந்து நமக்கு மேட்ரு. லூட் அடிச்சு நம்ம வந்து நான் ஸ்டெப் பண்ணி எடுத்துறேன். லூட் அடிக்கலாம் உங்களுக்கு தெரியும், லூட் எப்படி என்ன அப்படிங்கிறலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கடைசி டைமில் லூட் அடிக்கிற மாதிரி தான் வரும். ஓகே, 10 லட்சம் கிடைக்கலாம். 10 லட்சம் வேணாம் நமக்கு, 25 லட்சம் வேணும். ஒரே 25 லட்சம் கிடைக்குமான்னு தெரியலையே, லென்த்தாக போகுது. ஓகே, இந்த டைமில் தான் மோட்டர் ஆன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? என்ன சவுண்டுனே தெரியல, எதில் அந்த சவுண்ட் வருதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, காயின் வந்துருச்சு. நமக்கு தேவையானது வாங்க போகிறோம். பட் ஆனால் இல்லை, ஸ்டேட்டஸ் நம்ம அப்டேட் பண்ணுறதா இருந்தது. ஸ்டேட்டஸோட அப்டேட் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ 5 டேஸ். ஓகே, எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுத்தாச்சு. வருவோம், அவனுக்கு சிம்பிள் ஒர்க் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்தோன்னா எப்படி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 டேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 5.5 days ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 5.5 days வந்து நான் எப்படி வந்து சீக்கிரம் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதான் கமெண்ட் பார்க்க போகிறோம். அதனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து இது ஹேமர் வாங்கலாமே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் ஹேமர் வாங்க முடியாது, ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். 5 days அதுக்கே இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் ஹேமர் ஸ்பெல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது.
ஸோ பட் ஆனால் நெக்ஸ்ட்டு இது நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட் வி செக். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஓகே, உங்களுக்காக இதை அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 32,000 கம்மி பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, லெட் வி செக். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து எல்லாமே 5 டேஸில் இருக்கானுங்க. அதுவுமே 5 டேஸில் தான் வரும். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சீக்கிரம் அடுத்தது அன்லாக் பண்ணிட்டு மற்றதெல்லாம் நம்ம எப்படி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹால் அப்டேட் பண்ணுறோமோ இல்லையோ, எக்யூப்மெண்ட்டு பிளாக் ஸ்மித்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லேபரேட்டரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் கேஷில் 3 ஆச்சா. 4வது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு, 4 பெட்டு. 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஆர்மி. ஓகேங்களா? ஸோ எப்படி அப்டேட் போட போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். பட் என்ன பண்ண போகிறேங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத, என்ன பண்ணால் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஸ்டோர் சூப்பர் செல் ஸ்டோருக்கு போயிட்டு சூப்பர் செல் மெடலை கலெக்ட் பண்ணி